ஆதாரமும் பாதாரமே அமைதி நிலவமானந்த வாழ்வு பெற அருள்வாயங்கள் சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாள் வாழ்க கோகுல் என்ற குருவின் தாள் வாழ்க ஆகனும் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் வாழ்க தீமைகள் விலகி நன்மைகள் பிறக்க அசுர அளிப்பு தேவர்கள் வாழ்விற்கு நாம் அவதரிக்கப்பட்டோம். காசி பெறும் மாயின் அசுர பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருத்திலிருந்து மனிதனுடைய சூரபத்மனும் இரண்டாம் சாமத்தில் சிங்க உருத்திலிருந்து சிங்கமுடைய சிங்கனும் மூன்றாம் சாமத்தில் யானை உருத்திலிருந்து யானை முகமுடைய தாரகனும் நான்காம் சாமத்தில் ஆட்டு உருத்திலிருந்து ஆட்டுக்களுடைய அஜமிகன் அசுர பெண்ணும் பிறந்தனர். மாயை காரணமாக தோன்றிய நான்கு பேரும் ஆண்டவர்கள் விழுந்தனர். காசிப்பர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளை வடதேச நோக்கி சென்று சிவனை நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்களை உதவி செய்தார். அவர்களும் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து பல வரங்களை பெற்றனர். இவர்களுள் சூரபத்மனோ சிவன் நோக்கி கடும் தவம் இருந்து 120 வாழவும் 1000 கண்ணங்கள் அரசாளவும் இந்திரத்தாலும் தேடி வரமாக பெற்றவன். மேலும் தனக்கு சாகா வரம்பை கேட்டுக்கொண்டான். பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் ஆகையால் வேறு ஏதும் தெரிவிக்க ஒரு பெண்ணில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வருத்தை பெற்றுக் கொண்ட சூரபத்மன் அண்ட சராசங்களை ஆண்டு இந்திரன் முதல் 33 கோடி தேவர்களின் சிறையில் அடித்தான். இந்திரனோ சூரபத்மன் பூலோகம் ஒளிந்து கொண்டார். இந்த கொடுமையை தாங்களுடைய தேவர்கள் கைலாயம் சென்று ஆதி நடு நீரும் அரும் ஒன்று ஒப்பும் ஏதும் வரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்த தமிழா ஒரு குமரன் தனி நிகழ் வேண்டும் மின்பால் நினைவு நிகழ்க்கென்று ஈசனிடமிடு ஈசனு அருபுறமாகி அனவையே பலவ ஒன்றாய் பிரம்மமா என்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாக கருணகர் உங்கள் ஆறும் கரங்களை பணியிடம் கொண்டு வந்தான் ஒரு திருமுருகன் உதித்தன் உள்ளகம் என்று எனது சொல்லிலிருந்து 6 தீப்பொறிகளை உதவித்தேன். தார் தீப்பொறிகளை வாய்பகனை கையிலிருந்து கொண்டு சரவண பொய்களில் வளர்ந்திருக்கும் தாமரை சிறுக்கு தார் தீப்பொறிகள் 6 குழந்தைகள் உருப்பட்டது. தார் குழந்தைகளை காத்திய பிள்ளைகள் அறுவரும் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். இந்த 6 திருமகளும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் எனும் 6 குணங்களுடையதாகும். இந்த 6 திருமகளை எனது அன்னை பாரதியை கட்டியணிக்க 6 உருவமும் ஒரு உருவமானம் தேவர்கள் வேண்டும்படி அசுரை அளிக்கும் பொருட்டு எனது அன்னை பராசக்தியின் சக்திகளை பயன்படுத்தி முதலில் தாரணியும் சிங்கமோசரை அழைத்தேன். பின்பு சூரபத்மனோ அவனோ கடனடுவே வீர மகேந்திரபுரம் என்ற பட்டம் தெரிவித்திருந்தான். பின் பவரன் அவனோ வெற்றி பிரமையால் ஓடி ஒளிந்தான். தப்ப முடியாத சூரபத்மன் பெரும் மாமரமாக மாறினான். யாமோ எனது அன்னை பராசக்தியின் சக்திகளை பயன்படுத்தி மரத்தில் வைத்து மரபு இரண்டாக பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாக மாறியது. மயிலி தன் வாகனமாகவும் சேவலி தன் கொடியாக வைத்துக் கொண்டு இத்தணிகாசலத்தில் வீற்றிருக்கின்றேன். அன்றும் இனி காண வரும் பக்தர்கள் வந்து சென்றால் கூட நார்வன் வாடவில்லை. யார் இவர் பெண்ணே மணி ஓசையோர் முன்னே விளங்குங்க நார்வர் வருகிறார் பெண்ணே அவர் காண விழிக்கிற முன்னே நார்வை சென்றதற்கு முன்பதாக அவை மூதாட்டின் கோவில் முதுகிறது. அவை சென்ற பிறகு நார்வரை சந்திக்கலாம். பணி போன்றை வந்து சேரும் பணி போன்றை முருகா சண்முக
முருகா ஞானம் உண்டுதா கதிர்வேலா கார்த்திகேயா சரவணா ஷடாச்சரா உம்மை காண இந்த கடுவி ஆவலோடு வந்திருக்கிறேன் அடியோடு ஆட்கொள்ள வேண்டும் முருகா வருக வருக குலோத்துங்கச்சேலன் செருக்கி அடுக்கி அவ்வையே வருக கம்பத்தின் மேல் கட்டப்பட்டிருந்த பொற்கிள்ளியை தங்களுடைய இனிய காணத்தில் அடுத்த அவை பிராட்டியை வருக வருக 4 கோடி பாடலை 4 வரியில் அடுக்க அவை பிராட்டியை வருக 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 தங்கள் வரவு நல்வரவாகட்டும் அவை பிராட்டியே நலம் தானே உன்னருளால் நலமாக இருக்கிறேன் ஆண்டவா அவ்வையே அன்று நான் சிறு பாலகனாக இருக்கின்ற பொழுது கணிக்காக கோபித்துக் கொண்டு செல்கிற வழியில் என்னை தடுத்து நிறுத்துவதற்காக எத்தனையோ குரல்கள் ஒலித்தாலும் யார் சொல்லியிருக்கும் நிற்காத நான் தங்களுடைய தமிழ் சொல் கேட்டு நின்றேன் அன்று என் கோபத்தை தணிப்பதற்காக தாங்கள் பாடிய பாடலை அன்று என்னை ஆசுவாசப்படுத்துவதற்காக தாங்கள் பாடிய பாடலை இன்றும் மீண்டும் மறுமுறை தங்கள் திருநாவால் பாட வேண்டும் அது என் சிறிவழியை என் உள்ளம் குளிர கேட்க வேண்டும் எனக்காக மீண்டும் மறுமுறை அந்த பாடலை பாடுகிற அவையே யான் செய்த பாக்கியம் பாடுவது மாத்திரம்தானே நான் எனக்குள் இருந்து என்னை பாட வைப்பவனே நீ அல்லவா பழனி ஆண்டவா முருகா முருகா ஞானப்பழத்தை பிழிந்து முருகா பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து பிழிந்து விஷம் அன்பினொரு நாள் உணவும் கொடுத்த நல்ல குருநாதர் உனக்கென்ன விதவிக்கரியை அப்பனி தலையும் தரவில்லை யாதலால் முருகா உனக்கு சாரம் ஒரு உலகில் உள்ளதோ சக்தி வடிவேலும் சக்தி மயிலேயும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ ஏன் இப்படி கோபனத்துடன் தண்டு கொண்டு இங்கு தோர் ஆண்டியானா முருகா இப்படி கோபனத்துடன் தண்டு கொண்டு இங்கு தோர் ஆண்டியானா பொடிவடவும் எனது வினை பொடிவடவும் எங்கு நீ இப்படி இருக்கலாம் என்னாசான் அப்பலாம் அம்மையாம் என்னவும் எண்ணினே கருவையொரு பழனி மாலையோ விளங்கும் சங்கரன் கும்பிடும் தண்டபாணி என் தண்டபாணி தண்டபாணி தெய்வமே ஞானப்பழம் நீயப்பா தமிழ் ஞானப்பழம் நீயப்பா பழமீகப்பா ஞானப்பழம் நீயப்பா தமிழ் ஞானப்பழம் நீயப்பா
திருச்சபைதனில் உருவாகி உலகோக்கு ஒரு சுகமுண்டு பெற்றாரும் அறியாத சிறுவனாண்டி மாறுவது மனம் கேட்பது இனம் தெரியாத முருகனாண்டி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனாண்டி உண்மையில் உண்மையில் உனக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்யவே என் இளமையை வேண்டாம் என்று உன் அண்ணன் கணபதியிடம் முதுமையை வேண்டி பெற்றவள் நான். அடியவளுக்கு ஒரு வரம் தருவாயா? என்ன வர வேண்டும் அவ்வையே? மறுபடி பிறவி வேண்டாம், மீண்டும் பிறவாது என் பிள்ளையால் பிறந்து விட்டால் உன் திருவடியை மறவாதற்கு மன வேண்டும் முருகா. கலைவாணி உருவான தலைவி வாழியவி, நிலையான தமிழ் செய்த அவை பிராட்டியே, நீர் வாழிய வாழிய வாழியவி. இந்த பூமி உள்ளவரை தங்களுடைய தமிழும் கவியும் பாடலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கட்டும். யாம் வரத்தை தந்தோம். உங்கள் வரம் நான்